This is English for Beginners. I'm Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்கான ஒரு லெசன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட்டில் நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி லெசனில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன மாதிரியான லெசன் அப்படின்னா கொஸ்டின்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூ வச்சு எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மற்றவங்க நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணி உங்களால் அந்த ரூல் வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் இஸ் த ரூல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஒரு கொஸ்டின், அதாவது மெயின் வெர்ப் இல்லாமல் ஒரு கொஸ்டின் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ, நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ தனியாக இருக்கிறியா, நீ டயர்டாக இருக்கிறியா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம ஈஸியாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர் ப்ளஸ் யூ அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ டயர்ட்? நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? ஆர் யூ டயர்ட்? ஆர் யூ மேரீட்? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆர் யூ married? Number 2. And number 3, are you educated? நீங்கள் படித்தவர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு are you educated அப்படின்னு சொல்லலாம். Number 4, are you single? நீங்கள் சிங்கிளா? மேரீடு கேட்குற மாதிரி are you single? Are you single or married? ஸோ அப்படியும் கேட்கலாம், நீங்கள் சிங்கிளா அல்லது மேரீடா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இப்போது நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் எதுலேயுமே நம்ம மெயின் வேர்ப் யூஸ் பண்ணல. இப்போ ஆர் யூ ஸ்டடியிங் அப்படி மேக் பண்ணக்கூடாது. ஆர் யூ வாட்சிங் டிவி? ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட்? இது எல்லாத்துலேயுமே ஸ்டடி, ப்ளே, வாட்ச் இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வந்துடுது. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஓகே, நம்பர் 5 in our list is, ஆர் யூ மேட்? உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு ஆர் யூ மேட் ஆர் ஆர் யூ கிரேசி அப்படின்னும் சொல்லலாம். ஆர் யூ மேட் ஆர் ஆர் யூ கிரேசி அப்படின்னு சொல்கிறது. நம்பர் 6 in our list is, ஆர் யூ ஃபிட் அல்லது ஆர் யூ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். நீ ஆரோக்கியமாக இருக்கிறியா, நீ ஃபிட்டாக இருக்கிறியா, ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ ஃபிட், ஆர் யூ ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 7 in our list is, நீ முழிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கு ஆர் யூ அவேக் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ அவேக். ஆர் யூ அன்வெல்? யாராவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆர் யூ அன்வெல், உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறது. ஆர் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ சிக். ஆர் யூ போர்டு? உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூ போர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ அலோன்? ஆர் யூ அலோன் அட் ஹோம்? நீ வீட்டில் தனியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூ அலோன் அட் ஹோம் அப்படின்னு கேட்கலாம். லைக் அதே மாதிரி ஆர் யூ அட் ஆஃபீஸ், ஆர் யூ அட் ஹோம்? நீ வீட்டில் இருக்கிறியா, நீ ஆஃபீஸில் இருக்கிறியா, ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ அட் ஹோம், ஆர் யூ அட் ஆஃபீஸ், ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். நம்பர் 11 in our list is, ஆர் யூ அஃப்ரைட்? பயமாக இருக்குதா உனக்கு, அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். பிஸியாக இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி கேட்போம்? ஆர் யூ பிஸி, ஆர் யூ பிஸி. அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூ ஃப்ரீ. அதே மாதிரி ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ, ஆர் யூ ஃப்ரீ திஸ் வீக்கெண்ட்? இந்த வீக்கெண்டு நீங்கள் ஃப்ரீயா? ஸோ இது நீங்கள் டைமிங் மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஆர் யூ ட்ரங்க்? குடிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ ட்ரங்க் அப்படின்னு சொல்லலாம். பசிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி கேட்போம்? ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி. என் மேலே உனக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூ ஆங்க்ரி அப்படின்னு கேட்போம். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு கேட்போம். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, என் மேலே உனக்கு ஏதாவது கோவமா அப்படின்னா ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன லிஸ்ட் இஸ், ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், உனக்கு என்ன செவிடா அப்படின்னு சொல்லுவோம்ல,
நீ என்ன செவிடா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ டெஃப் அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம், மற்றவங்க பதில் சொல்லலை அப்படின்னா நீ என்ன ஊமையா, வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ என்ன ஊமையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர் யூ டம் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ டம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஆர் யூ ஷுர்? உனக்கு உறுதியாக தெரியுமா? ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Are you okay, baby? ஓகேவா நீ? ஓகே தானே? ஆல் ரைட்டா? ஆர் யூ ஆல் ரைட்? ஆர் யூ ஓகே? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த ஆர் யூ வச்சு நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் வித் லெசன் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோர் தேன் 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி நீங்கள் மெயின் வேர்ட்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் ப்ளே, கம், கோ, ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாமல் உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ண முடியுது, இது இல்லாமல் நீங்கள் ஓனாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா Unacademyல May 30th ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.